ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வரன் தேடும் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட சேனலில் வழங்கக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா முற்றிலும் இலவசமான வரன் பதிவுங்க. ஸோ இந்த பதிவில் கூட உங்களுக்கான வாழ்க்கை துணை அமையலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கணுன்னா நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெயர் கல்பனா, வயது 44 வயது ஆகுதுங்க. ராசி துலாம் ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இவங்க இந்து மதத்தை சார்ந்தவங்க. ஸோ எந்த ஜாதியாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. படிப்பு இவங்க எம்ஏ முடிச்சிருக்காங்க. அதாவது அப்போவே எம்ஏ முடிச்சிருக்காங்க. இவங்க தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்தில் கண்காணிப்பாளராக வேலை பார்த்துட்ருக்காங்க. மாதம் 70-80,000க்கு மேலே சேலரி வாங்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்திங்கன்னா இவங்களுக்கு 2ஆம் மனம் தாங்க. ஸோ வரக்கூடியவருக்கும் செகண்ட் மேரேஜாக இருந்தாலே ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்திங்கன்னா இவங்க உளுந்தூர்பேட்டையில் வசிச்சிட்ருக்காங்க. ஸோ இவங்களுக்கு ஒரே பையன் மட்டும்தாங்க. பையனை நல்லபடியாக படிக்க வச்சு ஃபாரின் அனுப்பி வச்சாங்க. பட் இவங்களுடைய பையன் அங்கேயே திருமணமாகி செட்டில் ஆகிட்டு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களுடைய கணவர் இறந்து ஒரு 10 வருஷம் ஆகுதுங்க. ஸோ இவங்களுடைய பையனுக்காக தான் இவ்வளோ வருடம் வளர்த்தி பார்த்துட்ருந்தாங்க. பட் அவங்களுடைய பையனே இவங்களை கண்டுக்கிறதில்லன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் இப்போ தனக்குன்னு ஒரு வாழ்க்கை தேடிக்கலான்னு இவங்க முடிவு பண்ணியிருக்காங்க. ஸோ ஜாதி எதுவாக இருந்தாலும் ஓகேங்க. தன்னை நல்லா புரிஞ்சுக்கணும், அதாவது வீட்டோட மணமகனாக தான் வேணும்னு கேட்டிருக்காங்க. இவங்க எம்ஏ முடிச்சிருக்கிறதுனால வரக்கூடியவர் ஒரு டிகிரி முடிச்சிருந்தா கூட ஓகே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வேலை இல்லைனாலும் பிரச்சனை இல்லைங்க. ஏதாவது ஒன்று கடை வைக்கிறதுக்கு ஏதாவது ஒரு தொழிலுக்கு ரெடி பண்ணி தரேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளவும். அடுத்த வரன் பேர் பார்த்திங்கன்னா மீனாட்சி, வயது 38 வயது ஆகுதுங்க. ராசி துலாம் ராசிங்க. ஜாதின்னு பார்த்திங்கன்னா இவங்க இந்து மதத்தை சார்ந்தவங்க. ஸோ எந்த ஜாதியாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. படிப்புன்னு பார்த்திங்கன்னா இவங்க ட்ரிபிள் முடிச்சுட்டு இவங்க ப்ரைவேட் கம்பெனியில் வேலை பார்த்துட்ருக்காங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்திங்கன்னா இவங்களுக்கு செகண்ட் மேரேஜ் தாங்க. ஸோ வரக்கூடியவருக்கு ஃபஸ்ட்டாக இருந்தாலும் ஓகே, செகண்டாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்திங்கன்னா இவங்க சென்னையில் வசிச்சிட்ருக்காங்க. ஸோ இவங்களுக்கு எதிர்பார்ப்புன்னு பார்த்திங்கன்னா மணமகன் ஓரளவு படிச்சிருக்கணும். அதாவது ஒரு டிகிரி அது குறைவாக படிச்சிருந்தா கூட போதுங்க. நல்ல ஒரு நிறைவான, அதாவது நிரந்தரமான ஒரு வேலையில் இருக்கணும். தனியார் வேலையாக இருந்தாலும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்க ஓரளவு வசதியெல்லாம் இருக்கிறதுனால தன்னோட பொண்ணுக்கு ஒரு 25 சவரன் நகை போடுறதாகவும் அது இல்லாமல் சீர்சனத்தெலாம் செய்யணும்னு இவங்களுடைய அப்பா சொல்லியிருக்காங்க. வரக்கூடியவர் ஓரளவு மிடில் கிளாஸ் ஃபேமிலியாவது இருக்கணும்னு இவங்க எதிர்பார்க்குறாங்க. ஒரு சொந்த வீடு மட்டுமாவது இருக்கணும்னு கேட்டிருக்காங்க. ஸோ இவங்களுக்கெல்லாம் குழந்தைங்களாம் எதுவும் இல்லைங்க. ஏன்னா இவங்களுடைய கணவர் இவங்களுக்கு திருமணமாகி 3 வருடங்களுக்கு அப்புறமா இவங்களுடைய கணவர் தவறிட்டதாக சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களுக்கு குழந்தைங்களாம் இல்லாதனால வரக்கூடியவருக்கும் குழந்தைங்க இல்லாதவராக இருந்தால் பெட்டராக இருக்குங்கிற மாதிரி இவங்க எதிர்பார்க்குறாங்க. ஸோ இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய முழு விவரங்களையும் எங்களுக்கு சென்ட் பண்ணுங்கள். நாங்கள் இந்த மணமகள் வீட்டாருக்கு அனுப்பி வைத்து இவங்களுக்கு ஓகேங்கிற பட்சத்தில் மணமகள் வீட்டாரோட ஃபோன் நம்பர் இலவசமாக வழங்கப்படுங்க. இது போன்ற இலவச வரங்களை உடனுக்குடனே உங்களுடைய ஃபோன்லேயே தெரிஞ்சுக்கணும். நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி அருகில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.